கடலூரில் காதல் திருமணம் செய்து கொண்ட இளைஞரின் பெற்றோரை தாக்கிய பெண்ணின் உறவினர்கள் 3 பேர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களுடன் நீராம்பே செய்தியாளர் பிரேம், இந்த தாக்குதல் சம்பவத்துடைய பின்னணி என்ன? காவல்துறை எந்த பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க? நிச்சயமாக பிரியன், கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்த கொத்தனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் அண்ணாதுரை மகன் பார்த்தசாரதி. அதே கிராமத்தைச் சேர்ந்த முனுசாமியின் மகள் சுசித்ரா. இருவரும் ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் இந்த நிலையில் பார்த்தசாரதியும் சுசித்ராவும் கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேல் காதலித்து வந்த நிலையில் நேற்றைய தினம் வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் செய்து கொண்டனர். இதனை அறிந்த பெண்ணின் தந்தையான முனுசாமி மற்றும் அவரது உறவுகள் அதிர்ச்சி அடைந்து அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த திருமணம் செய்து கொண்ட இளைஞரின் வீட்டிற்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய மகன் தரப்பை சேர்ந்த தந்தை மற்றும் தாயார் மற்றும் அவர் உறவினர்கள் என அனைவருமே இன்று காலை சரமாரியாக தாக்கி மிகப்பெரிய காயங்களை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இந்த தாக்குதல் வீடியோ காட்சி என்பது வைரலாகி தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் மேலும் ஆடை இல்லாமல் இருந்த அந்த தந்தையை பெண்ணின் தரப்பினர் பஞ்சாயத்துக்கு அழைத்து சென்று அங்கு அவை நிறுவனமாக அமர வைத்து பஞ்சாயத்து நடத்தியதாகவும் தொடர் குற்றச்சாட்டு இருந்தது. இதனையும் நாம் செய்தி வெளியிட்டிருந்தோம். இந்த நிலையில் காதலித்து திருமணம் செய்து கொண்ட மகன் தரப்பினரை பெண் தரப்பினர் கடுமையாக தாக்கிய வழக்கில் தற்போது காவல்துறை எந்த நடவடிக்கை இல்லை எனவும் காலை சுட்டிக்காட்டியிருந்தோம். அதன் அடிப்படையில் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் உத்தரவின்படி வேப்பூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு கிராமத்திற்கு சென்று அந்த பாதிக்கப்பட்ட மக்களையும் மற்றும் பெண்ணின் தரப்பினரையும் காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். பின்னர் காயம்பட்ட மகன் தரப்பை சேர்ந்த பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் வேப்பூர் அரசு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் தங்களை கடுமையாக தாக்கியதாக காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர். அந்த புகாரின் அடிப்படையில் தற்போது பெண்ணின் தரப்பை சேர்ந்த தந்தை முனுசாமி, மருமகன் ராமாஜினம், மகள் கவியரசி என 3 பேரையும் தற்போது காவல்துறையின் கைது செய்திருக்கிறார்கள். ஒரு காதலித்து திருமணம் செய்து கொண்ட மகன் தரப்பின் மீது ஒரு இறக்கமற்ற செயல் செய்திருப்பது பெரும் வேதனையான விஷயமாக கருதப்படுகிறது. கடலூர் மாவட்டத்தில் இந்த கொடூர செயல் நடந்திருப்பது அனைத்து மக்களிடையே ஒரு வேதனையை வெளிப்படுத்துவதாக தற்போது இருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி பிரேம்.